மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வியாழக்கிழமையன்று பங்குச்சந்தையில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட $500 பில்லியன் மதிப்பை கூட்டி புதிய வரலாற்று சாதனை படைத்தது. வாஷிங்டனின் ரெட்மண்ட் நகரை தலைமையகமாக கொண்ட இந்நிறுவனத்தின் பங்குகள் 16% உயர்ந்தன. இது அக்டோபர் 2008க்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வாகும். இதன் மூலம் அதன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சுமார் $450 பில்லியன் அதிகரித்தது. ப்ளூம்பெர்க் தொகுத்த தரவுகளின்படி கடந்த ஆண்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 90 நாள் வரி நிறுத்தத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து என்விடியா அடைந்த $440 பில்லியன் உயர்வை விட இது மிகப்பெரிய சாதனையாக மாறியுள்ளது. நிறுவனத்தின் 4ஆம் நிதியாண்டு காலாண்டில் அதன் அஷூர் கிளவுட் பிரிவின் வருவாய் 43% அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியானதைத் தொடர்ந்து இந்த வியாழக்கிழமை உயர்வு ஏற்பட்டது. இது 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்திற்கு பிறகான மிகப்பெரிய உயர்வாகும். மேலும் 2026ஆம் ஆண்டிற்கான தனது கேபிட்டல் ஸ்பெண்டிங் பிளான்ஸ் மூலதன செலவு திட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை என்று மைக்ரோசாஃப்ட் தெரிவித்தது. இது கிட்டத்தட்ட $500 பில்லியன் உயர்வு. S&P 500 குறியீட்டில் உள்ள சுமார் 96% நிறுவனங்களின் மொத்த சந்தை மதிப்பை விட பெரியது என்று ப்ளூம்பெர்க் தரவுகள் காட்டுகின்றன. மேலும் இது டொமினோஸ் பீஸா Inc., குளோராக்ஸ் கோ மற்றும் ஹாஸ்ப்ரோ Inc. போன்ற நிறுவனங்கள் அடங்கிய S&P 500 குறியீட்டின் 41 சிறிய நிறுவனங்களின் மொத்த மதிப்பை விட பெரியதாகும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இந்த ஒரு நாள் மதிப்பு உயர்வு உலகின் பல நாடுகளின் பங்குச்சந்தை அளவை விட மிக பெரியதாக உள்ளது. தென்னாப்பிரிக்கா, துருக்கி, பின்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளின் மொத்த பங்குச்சந்தை மதிப்புகளும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஒரு நாளில் சேர்த்த மதிப்பை விட குறைவாகவே உள்ளன. மார்க்கெட் கேப் சந்தை மதிப்பு ஒரு நிறுவனத்தின் மொத்த பங்குகளின் எண்ணிக்கை மற்றும் அதன் தற்போதைய ஒரு பங்கின் விலையை பெருக்கினால் வரும் தொகையே அதன் சந்தை மதிப்பு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பங்கு விலை ஒரே நாளில் 16% உயர்ந்தது. இதனால் அந்நிறுவனத்தின் மதிப்பு ஒரு நாளில் $450 பில்லியன் முதல் $500 பில்லியன் வரை, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 37 லட்சம் கோடி முதல் 41 லட்சம் கோடி வரை உயர்ந்தது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் அஷூர் கிளவுட் வருவாய் 43% வளர்ச்சியடைந்துள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அவர்கள் செய்யும் முதலீடுகள் வீண் போகாமல் நேரடி லாபத்தை கொடுக்க தொடங்கியுள்ளன என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களுக்கு வந்துள்ளது. வியட்நாம், பின்லாந்து போன்ற முழு நாடுகளின் பங்குச்சந்தைகளில் உள்ள அனைத்து நிறுவனங்களின் மொத்த மதிப்பை விட மைக்ரோசாஃப்ட் ஒரே நாளில் ஈட்டிய மதிப்பு அதிகம். 1602ஆம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உலகின் முதல் பொது பங்குச்சந்தையை தொடங்கியது. வணிக அபாயங்களை பகிர்ந்து கொள்ளவும் முதலீடுகளை திரட்டவும் இந்த முறை அறிமுகமானது. 1970-80களில் மென்பொருள் மற்றும் கணினி தொழில்நுட்ப நிறுவனங்கள் சந்தைக்கு வந்தன. 1975இல் பில்கேட்ஸ் மற்றும் பால் ஆலனால் தொடங்கப்பட்ட மைக்ரோசாஃப்ட் 1986இல் பொது பங்குச்சந்தையில் களமிறங்கியது. 2010 வரை தனிநபர் கணினிகளுக்கான விண்டோஸ் மென்பொருளை மட்டுமே நம்பியிருந்த மைக்ரோசாஃப்ட் 2014இல் சத்ய நாதெல்லா தலைமை நிர்வாகியாக வந்த பிறகு கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் AI நோக்கி தன் கவனத்தை திருப்பியது. கடந்த காலத்தில் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக கொள்கை அறிவிப்புகளுக்கு பின் என்விடியா ஒரே நாளில் $440 பில்லியன் ஈட்டியதே சாதனையாக இருந்தது. தற்போது மைக்ரோசாஃப்ட் $450 பில்லியனுக்கும் அதிகமாக ஈட்டி அதை முறியடித்துள்ளது. கூகுள் மற்றும் மெட்டா நிறுவனங்கள் AIக்காக செய்யும் செலவுகள் அதிகப்படியாகி லாபம் குறைகிறதோ என்ற அச்சத்தில் வீழ்ச்சியடைந்தன. ஆனால் மைக்ரோசாஃப்ட் தனது AI முதலீடுகள் மூலமாக நேரடியாக அஷூர் மற்றும் கோபைலட் சந்தாக்கள் மூலம் வருவாய் ஈட்டுவதை நிரூபித்துள்ளது. IT சேவை நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்பு. மைக்ரோசாஃப்ட் அஷூர் வளர்ச்சியடையும் போது இந்திய IT நிறுவனங்களுக்கு கிளவுட் மைக்ரேஷன் மற்றும் AI ஒருங்கிணைப்பு திட்டங்கள் அதிகரிக்கும். இந்தியாவில் உள்ள மைக்ரோசாஃப்ட் மையங்கள் மற்றும் கிளவுட் சார்ந்த சான்றிதழ் பெற்ற இந்திய பொறியாளர்களுக்கு ஊதிய உயர்வும் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும். பல இந்திய ரீட்டெயில்ஸ் முதலீட்டாளர்கள் US ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அல்லது நாஸ்டாக் ETFs, மோதிலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 ETF மூலம் மைக்ரோசாஃப்ட் பங்குகளில் மறைமுகமாக முதலீடு செய்துள்ளனர். அவர்களுக்கு இது நல்ல லாபத்தை தரலாம். செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் பபிள் அல்ல,
அது நிஜமாகவே நிறுவனங்களுக்கு வருவாயை தர தொடங்கியுள்ளது என்பதை இந்த நிகழ்வு உறுதிப்படுத்துகிறது. உங்கள் முதலீடுகள் அனைத்தையும் இந்திய சந்தையில் மட்டுமே வைக்காமல் 5% முதல் 10% வரை நிதியை US FOF அல்லது நாஸ்டாக் 100 ETFs மூலம் சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம். ஒரு பங்கு ஒரே நாளில் 16% உயர்ந்துவிட்டது என்பதற்காக உடனடியாக அனைத்து பணத்தையும் அதில் போடக்கூடாது. SIP அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறையில் சிறுக சிறுக முதலீடு செய்வதே பாதுகாப்பானது. உங்கள் தொழில் சார்ந்த திறன்களில் கிளவுட் மற்றும் AI கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்வது எதிர்கால வேலை பாதுகாப்பிற்கு மிகச்சிறந்த முதலீடாகும். இங்கே வழங்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. இவை நேரடி நிதி அல்லது முதலீட்டு ஆலோசனைகள் அல்ல. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம்.